ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று போராட்டம் ரத்து அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நம்ம போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய முடிவு அது வெற்றியோ தோல்வியோ, நம்ம போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம், போராடி தான் நாம் தோற்றோம் அப்படின்னும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஆனால் அதுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டு வைக்க முடியல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போராட்டம் ரத்து அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துட்டாங்க. அது போராடாமே தோற்று போகிறதுடைய வழியை நம்ம மீண்டும் மீண்டும் அனுபவிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் அந்த போராட்ட காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், போராட்டம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா புத்தகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? போராடுறது நம்முடைய உரிமை அப்படின்னா, புத்தகத்தை எடுத்து படிப்பது நம்முடைய கடமை. ஓகே. போராட்டத்துக்கு தற்போது வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுந்த ஆணையோடு வந்து வாங்குவோம். ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சுட்ருப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன எக்ஸாம்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்குண்டான வேலையை வந்து பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக வந்து இந்த ஒரு போராட்டத்துடைய ரத்தே வந்து கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு வந்து ஒரு அலர்ட்டை வந்து கொடுத்துருக்கும். அதாவது இந்த மாதிரி நம்ம பண்ணால் இப்படி நடக்குது. ஸோ நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பாக அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதை அவங்களுடைய எண்ணத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம கொண்டு போயிட்டுனே சொல்லலாம். ஓகேவா? இந்த போராட்டம் ரத்தானதே வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் தான் ஒரு வகையில். ஏன்னா போராடி நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறத விட, போராட்டத்தை தடையே பண்ணுறாங்க அப்படின்னா அதிலே வந்து நம்முடைய பலம் என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்குண்டான புது முயற்சிகளை டிஎன்பிசி கண்டிப்பாக விடுவாங்க. ஓகேவா? அதாவது அடுத்த தேர்வுகளில் நம்மளுடைய போராட்டத்துடைய பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்குன்னு நம்ம நம்புவோம். ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்முடைய கடமை. ஏன்னா நம்ம அரசு வேலைக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னும்போது அதுக்கான செயல்பாடு நோக்கி நம்ம போகணும். ஓகேவா? ஸோ போராட்டத்துக்கு ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம புத்தகத்தை தூக்கி போட்டு ஒரு வேலைக்கு போனாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் டிஎன்பிசி விட்டு போகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லி, சார் நான் டிஎன்பிசி விட்டு போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டிஎன்பிசி விட்டு போயிட்டு வேறு எதனா ஒரு நல்ல ஜாப், நீங்கள் டிஎன்பிசியை விட ஒரு பர்ஃபெக்டான ஜாபில் போய் உட்காந்தா கூட உங்கள் மனசில் ஏதோ ஒரு எண்ணத்தில் நீங்கள் உயிர் வாழ வரைக்கும் டிஎன்பிசியை விட்டு நம்ம வெளிவந்தோமேன்ற அந்த உணர்வு கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த உணர்வோடு இருக்கிறத விட, ஓகேவா, இவ்வளோ கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து பார்த்தா வந்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? இப்போ தமிழில் கேட்ட கேள்வியில் ஒரு 60 கேள்வி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? 60 கேள்வி 70 கேள்வி நம்ம தயாராகிட்டோம். இன்னும் நம்ம 30 கேள்வி தயாராகணும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு ஒரு 30% தான் இருக்குது. 30 to 40% தான். ஸோ அப்போது 60% முயற்சி பண்ண நம்மளால் இன்னும் ஒரு 30% அல்லது 40% முயற்சி பண்ண முடியாதா அப்படின்னு எண்ணத்தோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஓகேவா? வேலை வாங்குன்ற எண்ணத்தோடு முடிவு எடுத்திருக்கும். ஸோ அப்படின்னும்போது அதில் எந்த தடை வந்தாலும், எப்பேற்பட்ட தடை வந்தாலும் அந்த தடையை உடைச்சிட்டு இலக்கு நோக்கி தான் போகணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஏன்னா போட்டித் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற எல்லாருமே இந்தமாதிரி பல்வேறு வகையான தடைகளை சந்தித்தவங்க தான். யாருமே வந்து சந்திக்காமல் இல்லை. இப்போ எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க. ஓகேவா? நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடையை சந்திக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இலக்கிலே ஒரு பிரச்சனை, அதான் விஷயம். சார் இலக்கை நோக்கி போகும்போது எங்களுக்கு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல சார், நாங்கள் வந்து சமாளிச்சுப்போம். ஆனால் அந்த இலக்கே வந்து பார்த்தோன்னா இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிப்போச்சு, ஒரு கேள்விக்குறியாக மாறிப்போச்சுன்னும் போது அது உண்மையிலே வந்து வருத்தம் தான். ஆனால் கண்டிப்பாக அடுத்த முறை இது நடக்கிற வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. இப்போது அவங்க சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிறதோ இல்லையோ, என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போது அதாவது இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லாதார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஓகே டிஎன்பிசி இந்த ஃபார்மேட்டில் போகிறாங்களா, ஸோ இதுக்கு நம்ம தயாராகணும். ஓகே, தயாராகி படிக்கிறது தான் இங்கே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம வந்து 1000 விஷயங்களை வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாலுமே அது ரியாலிட்டின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா சம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தோன்னா தோற்று போகும். ஓகேவா? அதில் முக்கியமான விஷயம் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஒரு தேர்வு. ஓகே, நம்ம இப்படி தான் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிருக்கு, இந்த மாடல் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்குண்டான சோர்ஸை தேடி உட்காந்து படிப்போம். ஓகே, உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க. அந்த திறமைக்குண்டான போஸ்டிங் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து இல்லை மாற்றம் வந்து அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும், இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும்னு சொல்லி யோசிக்கிறத விட மாற்றம் உங்கள்கிட்டேருந்து வரணும். ஓகே, அந்த மாற்றம் தான் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சார் எவ்வளோ தான் சார் நாங்கள் மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்குண்டான நிலை மாறணும் அப்படின்னா சில மாற்றங்களை நம்ம வந்து அப்பப்போ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? நான் வந்து இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிசியில் இருக்கிற கோவத்தை அந்த கொஷின் பேப்பர்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
ஓகேவா? சிம்பிளாக நான் சொல்கிறேன். அந்த கோவத்தையும் அந்த கொஷின் பேப்பரையும் நீங்கள் தள்ளி வச்சுட்டு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வேலை தேவை. ஓகே, ஒரு வேலை தேவை. இப்போது டிஎன்பிஎஸ்சி வேலை கொடுக்க அவங்க தரமாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லலை. ஓகே, நமக்கு ஒரு வேலை கொடுக்க தயாராக இருக்காங்க. அப்போது அந்த வேலையை பெறத்துக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா சில வழிகளை வந்து மாற்றிருக்காங்க. கரெக்டுங்களா? அதாவது இந்த வழியில் தான் போய் இதுக்கப்புறம் நீங்கள் வேலை வாங்க முடியும்பா, சும்மா ஈஸியாக படிக்க முடியாது. ஈஸியானா ஆல்ரெடி நம்ம படிக்கிறதே கஷ்டம்தான், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறதே கஷ்டமான படிப்பு தான், இன்னும் நீங்கள் கஷ்டப்படணுன்றத நமக்கு சொல்கிறாங்க. இது இப்போது சிம்பிளான விஷயம். நம்ம ஒரு 10வது படித்து நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து 1வது படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு புக்கு ஒரு ஸ்லேட்டு தான் எடுத்து போயிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிட்டம் டெஸ்ட்டு, கோட்டேலி, ஆஃப் ஃபெயிலாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன அப்டேட் ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது இந்த மாற்றத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறது தான் உண்மையான விஷயம். ஓகேவா? ஆனால் நம்மளுடைய குரல் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை டிஎன்பிஎஸ்சியில் ஏற்படுத்தும். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியில் ஏற்படுத்துதுன்றதுக்காக நம்ம மாறாமல் இருக்கக்கூடாது, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். இங்கே நான் சொல்ல ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிர்குரலுக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி செவி சாய்ப்பாங்க. செவி சாய்ச்சதுனால தான் நடக்க வேண்டிய போராட்டத்தை நிறுத்தியிருக்காங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது அவங்க மாறத்துக்கு கண்டிப்பாக தயாராகிடுவாங்க. ஓகேவா? இதில் மாற்ற முடியலையே அப்படின்னாலும் வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ஓகேவா? அவனுடைய செயல்பாடுகளும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய செயல்பாடும் இதுக்கப்புறம் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம படித்து தான் படிக்க போகிறோம், அதே சிலபஸ் தான். சில தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளி தேடி படிக்க வேண்டிய சில எங்கே படிக்க போகிறோன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வழி கிடைக்காது. உக்காஞ்சி நம்ம தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஷின் எடுத்து அவங்களுக்கு தெரியும் போது படிக்கிற நமக்கும் கண்டிப்பாக அது தெரியும். உக்காஞ்சி தேடினா ஓகேவா? அவங்க என்ன வச்சாங்க, எப்படி கொஷின் கேட்டாலும் இவன் அடிச்சிருவான், அப்போது எங்கேருந்தெல்லாம் எடுத்து அவன் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம யோசிப்போம். எங்கேருந்து கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், எங்கேருந்து கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 4-5 கொஷின், ஒரு 30 கொஷின் கஷ்டமாக கேட்டதுனால ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி போயிட்டான்டா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? உங்களை காப்பாற்றின 60 கொஷின் இருக்குது. அந்த 60 கொஷினை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த 30 கொஷினை எப்படி கடக்கலான்றதை பற்றி யோசிச்சிங்க. அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக வழி உங்களுக்கே கிடைக்கும். நம்ம இறங்க ஆரம்பிச்சுன்னா வழி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணணும்னு நினச்சோமா, இவ்வளோ பேர் சேர்ப்பணும்னு நினச்சோமா? ஓகேவா? எவ்வளோ சப்போர்ட், என்னென்னவோ எத்தனையோ பேர் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணாங்க இதுக்கு. ஓகேவா? அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியை தாண்டி பல சேனல்கள், அது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நியூஸ் சேனலோட ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்போது இது எல்லாமே எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய எண்ணம் வெளிப்பாடு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டில் ஆரம்பிச்சு, ஒரு ட்விட்டில் ஒரு ஹேஷ்டேக் போடலாம், இன்னும் கேட்டால் கமெண்ட்டில் ஆரம்பிச்சு. ஓகேவா? யூடியூப்பில் வந்து கமெண்ட்டில் ஸ்டூடெண்ட் சொல்லும்போது அதை கேட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஒன்றாக ஒரு மாணவர் அமைப்பாக உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் வந்து கவனித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதை வந்து கவனித்து அதுக்கப்புறம் நியூஸ் சேனலில் வந்து பார்த்தோன்னா போட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில சேனல்ஸ் வந்து பார்த்தோன்னா இதை வந்து உற்று நோக்கி ஒரு சப்போர்ட் இவ்வளோ தூரம் கிடச்சி ஒரு போராட்டத்துக்கு தயாராகிற அளவுக்கு நம்ம முதல்ல யோசிச்சோமாண்ணா கிடையாது. அப்போது ஒரு இனிஷியலாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ண ஆரம்பித்தோம். அந்த சாதா ட்விட்டு ஓகேவா ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு நம்மளை வந்து தயார்படுத்தியிருக்கு அப்படின்னும்போது இதை இந்த இடத்துல செயல்படுத்துங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் இந்த படிப்பில் செயல்படுத்துங்க, கண்டிப்பாக நம்மளை ஜெயிக்க முடியும். ஓகேவா? அங்கே செயல்படுத்தினாம அதை நம்ம இங்கே செயல்படுத்தணும். ஓகேவா? சரி, ஓகே, எங்கே கொஷின் கேட்டிருக்காங்க, அப்படி என்ன கொஷின், நம்மளால் முடியாதா? இவ்வளோ படித்த நாம் இதை பண்ண முடியாதா? இவ்வளோ படித்து இந்த இடத்துல வந்து நிற்கிற நம்மளால் இன்னும் கொஞ்சம் படித்து அந்த அரசு வேலைக்கு போக முடியாதா என்ன? அதை பற்றி யோசிங்க. அப்படின்னா உங்களுக்கு வழி கிடைக்கும். யோசிக்க ஆரம்பிங்க. அதுக்கான வழியை வந்து சொல்கிறதுக்கு என்ன மாதிரி நிறைய அகாடமிஸ் இருக்குது. ஓகேவா? உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தனை கண்டுக்காம விட்டாலும் பிரச்சனை, ஒருத்தனை தூக்கி வச்சுட்டாலும் பிரச்சனை. ஓகேவா? அதுதான் வந்து இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் வந்து இங்கே நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அகாடமி வந்து பார்த்திங்கன்னா ஆள் சேர மாட்டாங்க. ஓகேவா? அகாடமி அதாவது இந்த போராட்டம் வரத்துக்கே காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அகாடமியில் வந்து கூட்டம்லாம் சேர மாட்டாங்க. அதாவது அகாடமிஸ்லாம் ஏன் இதில் வராங்க, ஒருத்தர் வந்து ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்கத்தான் நினச்சி அற்புதமான கேள்விலாம் கேட்டிருக்கேன். அதுதான் பார்த்து சிரிப்பு வருது.
ஓகேவா? அதாவது அகாடமிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் குரல் குடுக்குறாங்கன்னா, அப்போ பாருங்கள், அப்போ ஈஸியாக கேட்டால் அவங்கள ஈஸியாக கொஸ்டின் முடியும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தற்குறி கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தற்குறியிலே சிறந்த தற்குறியால மட்டும்தான் இந்த மாதிரியான வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழ முடியும். ஓகேவா? கஷ்டமான கொஸ்டின் கேட்டா தான் அகாடமிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, எப்படி சொல்றது? கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா, வீட்லேருந்து படிச்சா நம்மளால வேலைக்கு ஆக முடியாது. அப்போ நம்ம ஒரு கைடன்ஸ் தேவை. அகாடமி வருவாங்க. இப்போ டிஎன்பிசி என்னமோ பண்ண விஷயம் எல்லாமே அகாடமி ஃபேவரான விஷயம் தான். ஆனால் அதையும் தாண்டி அகாடமிஸ் வந்து போராடுறாங்க அப்படின்னா, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய விஷயம் ஓகேவா? சில நபர்கள் வந்து பார்த்தோன்னா, பண்ணக்கூடிய விஷயத்த பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தவறான வழியில போகிறாங்க. ஓகேவா? சில நபருடைய தவறான வழிகாட்டுதலால் பல பேர் வந்து பார்த்தோன்னா, இங்கே தடமாறியே போயிட்டாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து இப்போ நான் சொல்லல அப்படின்னா, இன்னும் 1 வாரம் கழிச்சு ஓகேவா? இன்னும் 1 வாரம் கழிச்சு நீங்களே புக் எடுத்து படிக்க தான் போகிறீங்க. நீங்களே ஏன்னா உங்களுக்கு வேறு எந்த வழி இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், வேலைக்கு போகலாம், ப்ரைவேட் ஜாப் போகலாம், மேரேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வெளியூர் போகலாம். எல்லாத்தையும் சுற்றி முடிச்சு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரம் கழிச்சு நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நமக்கு இது டிஎன்பிசியே பெட்டருப்பா. கஷ்டமாக கேட்டாலும் பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி இதுதான் வர போகிறீங்க. ஏன் அது 1 வாரம் வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு தான் இந்த வீடியோ போடுற காரணமே என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த வீடியோ போடல, எந்த சேனலுமே வீடியோ போடலை அப்படின்னாலுமே, உங்களுடைய தாட் என்னவாக இருக்குன்னா, 1 வாரம் கழிச்சு நீங்கள் புக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவீங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். ஒழுங்காக உண்மையாக படித்து சொல்கிறேன் நான் சொல்கிறேன். சும்மா ஏனோ தானே ஊருக்காக படித்தவங்க ஓகேவா? பேருக்காக படித்து நான் சொல்ல வரல. வாழ்க்கைக்காக படித்த எல்லாருமே நான் சொல்கிறேன், அடுத்த 1 வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களையே அறியாமல் புத்தகத்தை தேடி போவீங்க, சிலபஸை தேடி போவீங்க, ஸ்டடி பிளானை தேடி போவீங்க, ஓகேவா? நோட்ஸை தேடி போவீங்க, வேலையும் கண்டிப்பாக தேடி போவீங்க. அந்த வேலைக்கு உண்டான வாய்ப்பை தேடி போவீங்க. அந்த வாய்ப்பு என்னென்னா குரூப் 2 அந்த எக்ஸாம் நோக்கி தான் படிப்பீங்க. இல்லையா அடுத்த குரூப் 4 அதை நோக்கி தான் படிப்பீங்க. அப்போது 1 வாரம் ஏன் வீணடிக்க போகிறீங்க? 1 வாரம் ஏன் மற்ற இடத்துல போயிட்டு வீணடிக்க போகிறீங்க? அந்த 1 வாரத்துக்கு முன்னாடியே படிங்க. அந்த நன்றே செய், இன்றே செய், இப்போதே செய்கின்ற மாதிரி அந்த விஷயத்தை இப்போவே செஞ்சுருங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த விஷயத்துலேருந்து மீண்டு வாங்க. மீண்டும் டிஎன்பிசிக்குள்ளே வாங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? இது உடனே வந்து தயவு செஞ்சு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க சார் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஓகேவா? அப்படியே சொல்ல பிரெயின் வாஷ் தான் பண்ணுறேன். ஓகே, உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாஷ் பண்ணுறேன். அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் உங்களுக்கே தான் சொல்கிறேன். இதை பிரெயின் வாஷ் வச்சுனாலும் சரி, ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிமோட்டிவ் வச்சுட்டாலும் சரி, ஓகேவா? இல்லை ராங் மோட்டிவ் வச்சுட்டாலும் சரி, எந்த மோட்டிவாலும் சரி, ஓகேவா? இல்லை மணி மோட்டிவ் வச்சுட்டாலும் சரி, ஓகே, அதுவும் ஓகே தான். சரியா? அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இது டக்குன்னு வந்து பாயிண்ட் வரல, நான் அடுத்த வீடியோவில் என்ன சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா பக்காவான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூக்கி கல்லெறிஞ்சாலும், ஓகேவா, சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். கல் எறிவது உங்கள் வேலை கிடையாது, கல்வி கற்பது தான் உங்கள் வேலை. தயவு செஞ்சு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சுங்க. இது ஒன்று மட்டும் பண்ணுங்கள், உங்கள் மனநிலையை மாற்றுங்க. ஓகேவா? இன்றைக்கி கஷ்டமான கேள்வி கேட்டு நமக்கு வேலை கொடுக்காத டிஎன்பிசி தான் நாளைக்கு அதே கஷ்டமான கேள்வி தான் கேட்கும். ஆனால் அந்த கஷ்டமான கேள்வியை அவங்களுக்கு முன்னாடியே படித்து அந்த கஷ்டமான தேர்வில் வேலை வாங்க போகிறோம், வேலை வாங்கி காட்டுவோன்ற எண்ணத்தோடு படிங்க. இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சாய்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கான உரிமை. அரசு வேலை பெறுவது உங்களுக்கான உரிமை. சில கேள்விகளால் அந்த உரிமையை நீங்களே விட்டு கொடுத்துடாதீங்க நான் சொல்ல வரேன். ஓகேவா? எங்கிருந்து கேள்வி கேட்டாலும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இது படித்தா போதாது, அது படித்தா போதாது அப்படின்றத விட்டணும். இது வரைக்கும் இது மட்டும் படித்தா போதும், அது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும், எப்பவும் படிக்கணும், வேலை வாங்குற வரைக்கும் படிக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சு படிங்க. இதுக்கப்புறம் இது மட்டும், அந்த மட்டுன்ற வார்த்தையை மட்டும் தூக்கி போட்டுருங்க. அந்த மட்டுன்ற வார்த்தையை மட்டும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் தூக்கி போட்டுருங்க. வேலை வாங்குற வரைக்கும் அந்த மட்டுன்ற வார்த்தையை மட்டுமாச்சு என்ன பண்ணுங்கள், எரேஸ் பண்ணி. உங்களுக்கு பிடிக்காத வார்த்தையை அந்த மட்டுமாக தான் இருக்கும். அந்த மட்டுன்ற வார்த்தையை மட்டும் மட்டுப்படுத்துங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம். சரிங்களா? ஸோ அடுத்த நகர்வு அது 1 வாரமோ 1 மாதமோ,
ஓகே, புக் எடுக்க தான் போகிறீங்க. அதை இன்னிலேருந்து எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்து குரூப் 2ஓ குரூப் 4ஓ எந்த எக்ஸாம் கண்டிப்பாக குரூப் 2 வரப்போதான், வந்து குரூப் 4 வரதான் போகுது, குரூப் 1 வரதான் போகுது. அடுத்து உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. அதே இடத்துல நின்று நேரத்தை வீணடிக்காதீங்க. வாழ்க்கை ஓகேவா, இன்றைய நிகழ்காலம்தான் வருங்காலத்துக்கு உண்டான அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நீங்கள் ஒழுங்காக போடாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் மாறும். ஓகேவா, அதை மைண்டில் வச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. தேவையில்லாமல் இதே நினச்சி ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் இந்த போட தான் நம்பியிருந்தேன். ஓகே, போராட்டன்றது என்னென்னா நம்ம ஒருத்தரால் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்களால், நீங்கள் படித்து அடுத்த எக்ஸாமில் வேலை வாங்கினா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். அதை மைண்டில் வச்சுட்டு படிங்க. சரிங்களா? சரி, ஓகே. திரும்ப நான் சொல்கிறேன், ஓகேவா, இந்த குரூப் 4 எக்ஸாம்லேருந்து அந்த கஷ்டமான நிகழ்வுலேருந்து மீண்டு வாங்க. அடுத்த தேர்வில் நம்ம வெற்றி அடையணும் எண்ணத்தோடு மீண்டும் வாங்க. இதை தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, உங்கள் மனநிலையை மாற்றுது இது ஒன்று தான் வழி. ஓகே, அடுத்த வெற்றி நோக்கி நம்ம பயணிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ உங்களுடைய கருத்து என்னென்னத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து நீங்கள் எப்படி ஆரம்பிக்க போகிறது கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது ஓகே நம்மளுடைய சக மாணவர்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.